Hi friends, welcome to Lux Kanitham. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard unit 1ல பயிற்சி 1.1 பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பின் வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross A வை காண்க அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுல மூணு ரோம் லெட்டர் கொடுத்திருக்காங்க. First one A is equal to 2, -2, 3 மற்றும் B is equal to 1, -4. Second subdivision la A equal to B equal to P comma Q. Third one A equal to M comma N, B equal to empty set. அதாவது அந்த செட்டில் எதுவுமே இருக்காது, வெற்றுக்கணம் கொடுத்துருக்காங்க. அதை பைன்னு ரீட் பண்ணணும். ஸோ B equal to பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மூணு கணக்குக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross Bயும் கண்டுபிடிக்கணும், A cross Aவும் கண்டுபிடிக்கணும், B cross Aவும் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதியிருக்கிறோம். ஏ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபி ரெண்டு கணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பினா என்ன? கார்ட்டீசியன் பெருக்கல். ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கோம். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, அப்போ ஏவையும் பியையும் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ என்ன எழுதிக்கோங்க, 2, -2, 3 கிராஸ் பி என்னன்னு எழுதிக்கோங்க, 1, -4. ஸோ ஏ கிராஸ் பினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2 இதில் உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பு என்னையோ அந்த ஃபஸ்ட்டு உறுப்பை அடுத்த ரெண்டோட இந்த உறுப்போடு நம்ம சேர்த்து எழுதணும். அதாவது பெருக்கல் அப்படின்னாலே உள்ள பேராக எழுதணும், ஆர்டர்டு பேராக. அதாவது 2 நம்பராக நம்ம எழுதணும். சரியா? ஸோ 2, 1 இந்த 2 இந்த 1ஓட சேர்த்து எழுதியிருக்கோம். அடுத்து 2, -4 2, -4. ஸோ இந்த 2 வச்சு இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த -2 வச்சு ரெண்டுமே எழுதணும். அடுத்து -2, 1 -2, -4. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த 3 வச்சு 1 -4 ரெண்டையுமே எழுதணும். அப்போ 3, 1 3, -4. ஓகேவா? ஸோ இப்போ செட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு ஏ என்ன? 2, -2, 3. அதே ஏ தான், திரும்ப ஒரு தடவை அதை அப்படியே எழுதிக்கோங்க. 2, -2, 3. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 வச்சு என்ன செய்ய போகிறோம்? 2, 2 2, -2 2, 3 அப்படின்னு ஃபஸ்ட்டு உள்ள 2 வச்சு எல்லாத்தையுமே எழுதி முடிக்க போகிறோம். ஸோ 2, 2 2, -2 அடுத்து 2, 3. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வச்சு இந்த 3மே எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? -2 -2 வச்சு இந்த 3மே எழுதலாம். -2, 2 -2, -2, -2, -2, 3. அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 வச்சு இந்த இது 3யுமே எழுதணும். 3, 2 3, -2 3, 3. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து பி கிராஸ் ஏ, பியவும் ஏவும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்னா பி எழுதிக்கணும். இப்போ 1, -4 ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க 2, -2, 3. ஸோ இப்போ எழுதலாமா? இந்த 1 வச்சு இந்த 3யுமே எழுதணும். அப்போது 1, 2 1, -2 அடுத்து 1, 3. அடுத்து இந்த -4 இருக்குல்ல, இந்த -4 வச்சு இந்த 3யுமே எழுதணும். -4, 2 -4, -2 -4, 3. முடிஞ்சது. ஸோ இந்த 3மே ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கேட்டுக்காங்க பாருங்கள். A = B = P, Q. ரெண்டுமே P, Q தான். ஏயும் பியும் கியூவும் தான். அதில் உள்ள 2 உறுப்புகள் இந்த PQ மட்டும்தான். அதே மாதிரி பியில் உள்ள உறுப்புகளும் இந்த PQ மட்டும்தான். ரெண்டும் சமமாக கொடுத்துருக்காங்க. ஸோ A கிராஸ் B, இப்போ P, Q கிராஸ் P, Q. எப்படி எழுதலாம்? P வச்சு இந்த ரெண்டையுமே எழுதணும். ஸோ P, P, Q. அதே மாதிரி Q வச்சு எழுதணும். Q, P, Q, Q. ஸோ முடிஞ்சது. அடுத்து ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏனா P, Q தான்.
அதே ஏ தான் மறுபடியும் பி கமா கியூ தான். இங்கே என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ பி வச்சு ரெண்டையுமே எழுதுங்க. பி கமா பி, அடுத்து பி கமா கியூ, நெக்ஸ்ட்டு கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ முடிஞ்சது. அடுத்து பி கிராஸ் ஏ, ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணுமா, அடுத்து ஏ எழுதணுமா, எல்லாமே ஒன்று தான். ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. பி கமா கியூ, பி கமா பி ஃபஸ்ட்டு பி கமா பி, அடுத்து தான் பி கமா கியூ. அதே மாதிரி கியூ கமா பி, கியூ கமா கியூ. அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்தது 12th சப்டிவிஷன். ஏ வந்து எம் கமா என், பி வந்து எம்டி செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயில் பார்த்தீங்கன்னா எம்மும் என்னும் இருக்குது. பியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. சரியா, எதுவுமே இல்லை. நான் இங்கே பி போட்டு தனியாக எழுதியிருக்கேன். ஸோ கிராஸ் போடணும். கிராஸ் போட்டுட்டு அதில் பிங்கிற செட் எழுதணும். எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நான் எனக்கு இதிலேருந்து இதில் பெருக்கலுக்கு ஏதாவது பேராக சேர்த்து எழுதுறதுக்கு, இந்த மாதிரி ரெண்டு நம்பராக வரிசை ஜோடியாக எழுதுறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதில் எனக்கு எம்டி செட்டு தான் ஆன்சராக வரும். அவ்வளோதான். சரியா, அடுத்து ஏ பார்த்தீங்க, ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. எம் கமா என், மறுபடியும் ஏ தான். அப்போ எம் கமா என். ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும், எம் கமா எம், அடுத்து எம் கமா என், அடுத்து என் கமா எம், அடுத்து என் கமா என். அவ்வளோதான். அடுத்து பி கிராஸ் ஏ, பியில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டி செட்டு வெற்றுக்கணம். அடுத்து ஏ பார்த்தீங்க அப்படின்னா எம் கமா என். ஸோ இதிலேருந்து இதில் பெருக்கிறதுக்கோ வரிசை ஜோடிகளாக எழுதுறதுக்கோ எந்த ஒரு நம்பருமே இல்லைங்கிறதுனால இதில் எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, எம்டி செட்டு தான் கிடைக்க போகுது, ஒரு வெற்றுக்கணம் தான் கிடைக்க போகுது. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களோ 3 சப்டிவிஷன்லேயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.